அப்ரஹாம் வணக்கம். திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையான இந்த வார்த்தை யுத்தம் என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி போஸ்டர் யுத்தமாக தற்போது மாறி இருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதிலும் குறிப்பாக நிதித்தர மறுக்கும் மத்திய அரசு கண்டித்து பல்வேறு கண்டன முழக்கங்களையும் தெரிவித்திருந்தார். அதில் குறிப்பிட்டு அதாவது பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை தமிழகம் வந்தால் கோ பேக் மோடி என்றுதான் தமிழக மக்கள் தெரிவித்தார்கள். நிதித்தர மறுப்பதை கண்டித்து இனி வரக்கூடிய நாட்களில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்தால் கெட் அவுட் மோடி என குறிப்பிடுவார்கள் என குறிப்பிட்டிருந்தார். அதை கண்டித்து பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தைரியம் இருந்தால் கெட் அவுட் மோடி என குறிப்பிட்டு பாருங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். அப்படி குறிப்பிட்டால் அவருடைய வீட்டை நாங்கள் முற்றுகையிடுவோம் என்று தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலடி கொடுத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என் வீட்டை தாராளமாக முற்றுகையிடலாம், அவரால் அண்ணா சாலை வரை வந்து பார்க்கட்டும் என்றெல்லாம் சவால் விடுத்திருந்தார். இப்படியாக இருவருக்கும் இடையான வார்த்தை மோதல் என்பது தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது எக்ஸ் தளத்திலும் அது ட்ரெண்டானது. குறிப்பாக நேற்றைய தினத்தில் கெட் அவுட் மோடி என்ற ஹேஷ்டாக் எக்ஸ் தளத்தில் இந்திய அளவில் முதலிடத்தையும் உலக 2ஆம் இடம் பிடித்ததாக சொல்லப்பட்டு அது ட்ரெண்டானது. அதைத் தொடர்ந்து அதை குறிப்பிட்டு பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலை ஸ்டாலினை குறிப்பிட்டும் நாங்கள் அதை எக்ஸலத்தில் ட்ரெண்டாக்கும் என குறிப்பிட்டு அந்த வாசகம் இன்றைய நாளில் தற்போது எக்ஸலத்தில் ட்ரெண்டாகி வருகின்றது. கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டாக் ட்ரெண்டாகி வருகின்றது. அதே போன்று இன்றைய நாளில் எக்ஸலத்தில் தமிழ் வாழ்க என்ற வாசகமும் ட்ரெண்டாகி வருகின்றது. இப்படியாக திமுக மற்றும் பாஜக இடையான இந்த வார்த்தை மோதல், அதே போன்று எக்ஸல மோதல் என்பது பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் திமுக சார்பாக தமிழ் வாழ்க என்ற வாசகம் இடம்பெற்று போஸ்டர் ஆனது ஒட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் தமிழ் வாழ்க என்று குறிப்பிட்டு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று கெட் அவுட் மோடி என்ற வாசகம் இடம்பெற்ற போஸ்டரும் ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் ஒட்டப்பட்டிருக்கின்றது. இப்படியாக அந்த போஸ்டரை பொறுத்தவரை ஏற்கனவே ஒட்டப்பட்டக்கூடிய பாஜக போஸ்டர் மேலும் இது போன்ற தமிழ் வாழ்க்கை என்ற போஸ்டர் எல்லாம் ஒட்டப்பட்டிருப்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய திமுக மற்றும் பாஜக இடையான வார்த்தை மோதல் என்பது தற்போது போஸ்டர் யுத்தமாக மாறி அரசியல் களத்தில் பரபரப்பான பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது. அப்ரஹாம்.